ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் ஷோவில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டோட வந்திருக்கேன். முக்கியமாக கிரிக்கெட் அப்டேட்ஸோட வந்திருக்கிறேன். இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோடைய மேட்ச் நடந்துருக்குல்ல, டெஸ்ட் சீரிஸ் நடந்துருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம தோற்றுருந்தோம். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து நிறைய சாதனைகளை வந்து நிகழ்த்தியிருந்தார். 10க்கும் மேற்பட்ட சாதனைகள்னே சொல்லலாம். அத்தனை சாதனைகளையும் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னடா அண்டர் 19 மேட்ச் நடக்குது, அதை பற்றிலாம் அப்டேட் சொல்ல மாட்டேன்னு கேட்கலாம். அதை பற்றின அப்டேட்ஸும் இருக்குது. சூரியவம்சியும் சாதனைகள் பண்ணியிருக்காரு, அதை பற்றி பேச போகிறோம். சரி, ஓகே, இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஐசிசி வந்து நிறைய புது ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இங்கிலாந்துல இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம ரொம்ப போராடி தோற்றோம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு நிலைமையில தான் வந்து இந்தியா இருக்கிறாங்க. ஈவன் தோ வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து சொதப்பினாலும், அதாவது 200 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விழுந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து சுப்மன் கில்லும் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் அமைச்சு கிட்டத்தட்ட 200 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதுவே பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. அந்த சாதனைக்கு அப்புறம், அதாவது ஜடேஜா வந்து அவுட் ஆயிட்டார் ஒரு 80 ரன் இருக்கும்போது, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரோட வந்து சுப்மன் கில் வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சு அது ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பாக அமைஞ்சு கடைசியில் எவ்வளோ ரன் எடுத்திருந்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட எண்டில் 587 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இந்தியா. இது வந்து மிகப்பெரிய ரன்னாக பார்க்கப்படுது. அண்ட் என்னடா இது, நம்ம வந்து பவுலிங்கில் வந்து பும்ரா இல்லையே அப்படின்னு நம்ம வந்து வருத்தத்தோட வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம வருத்தத்தெல்லாம் வந்து தவிடுபொடி ஆக்குற மாதிரி ஆகாஷ்தீப் வந்து வந்த உடனே 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜும் தாம் பங்குக்கு ஒரு விக்கெட்டை எடுத்தார். இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்டோடைய 2வது நாளோடைய எண்டில் இங்கிலாந்து வந்து 77-3 அந்த நிலைமையில வந்து இருக்கிறாங்க. இப்போ தேர்ட் டே வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போது என்ன மாதிரியான ரன் அவங்க வந்து கொடுக்க போறாங்க, இதை வந்து ஃபாலோ ஆன வந்து தவிர்ப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சுப்மன் கில் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 269 ரன் எடுத்திருந்தாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுவே பெரிய சாதனை. நிறைய சாதனைகள் அவர் வந்து படைச்சு தகர்த்து எரிஞ்சிட்டு தான் அங்கே வந்திருக்காரு. அதுல ஒரு சின்ன சாதனையா பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 387 பந்துகள் அடிச்சிருந்தாரு. அதுல வந்து 30 ஃபோர்ஸ் 3 6 அடக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல மேலும் இந்த 269 ரன் எடுத்ததுனால என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் அவர் பிரேக் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனா தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து அவர் வந்து 100 அடிச்சிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சது பெரிய சாதனை. ஒரு கேப்டன் தன்னுடைய டெஸ்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே, அதுவும் வெளிநாட்டில் போயிட்டு, அதுவும் சேனா கண்ட்ரிஸ், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து தான் சேனா கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இது வந்து இங்கிலாந்துல நடக்கிறதுனால இது வந்து அதோட அடக்கமா இருக்கும். அந்த கண்ட்ரியில் போய் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 100 அடிச்சது மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுச்சு. ஆனால் செகண்ட் மேட்ச்ல 100 அடிப்பாருன்னு பார்த்தா அது ஒரு சாதனை. சரி, 100 அடிச்சுட்டு 200 எடுக்கும்போது அது ஒரு சாதனையா இருந்துச்சு. 269 அடிக்கும் போது அது நிறைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து யாருமே பண்ணதில்லை அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா 250 ரன்ஸ்க்கு மேலே ஒரு கேப்டனா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்லேயே அடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் முறை. இந்த சாதனையை வந்து படைச்சதுல வந்து சுப்மன் கில்லுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சுப்மன் கில் ஃபேன்ஸுக்குமே இது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சுப்மன் கில் இந்த ரன்னோட, அதாவது 269 ரன்ஸ் எடுத்திருந்தார் இல்லையா, இது அடிச்சதுல அவர் வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருந்தாரு. முதல் சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்பவே முடியாது, 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு சாதனை படைச்சிருக்காருங்க. ஆமா, 1979 வந்துட்டு சுனில் கவாஸ்கர் வந்து 221 ரன் எடுத்திருந்தாரு. அது வந்து இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து மண்ணில். அந்த ரன் தான் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய, அதாவது அதிகபட்ச ரன்னா இங்கிலாந்து பூமியில வந்து நம்ம இந்தியர் வந்து ஒருத்தர் அடிச்ச ரன்னா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் 2002ல 217 ரன் எடுத்திருந்தாரு இங்கிலாந்துக்கு எதிராக. இது 2 ஸ்கோர் தான் இதுக்குள்ளேயே வந்து அதிகபட்சமா இருந்துச்சு. இது ரெண்டையுமே பிரேக் பண்ணிட்டு தன்னுடைய முதல் பொசிஷனை வந்து இதுல வந்து தக்க வச்சிருக்கிறார் சுப்மன் கில். 269 ரன் இங்கிலாந்துல ஒரு கேப்டன் அடிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கிலாந்து மண்ணில் இதுக்கு முன்னாடி வந்து 250க்கு மேல இந்திய வீரர்கள் யாருமே அடிச்சதுன்னு முந்தின இதுல சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. இது 4வது ஆள் 250 ரனுக்கு மேல அடிக்கிறது. அது வேற யாரும் இல்ல, சுப்மன் கில் தாங்க. இங்கிலாந்து இந்த சாதனையை பண்ணது யாருன்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஒரு இந்திய வீரர்கள் இதே மாதிரி 200 ரன்னுக்கு மேல, அதாவது கேப்டன் ஒருத்தர் 200 ரன்களுக்கு மேல அடிச்சது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டோடி, சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, இதே மாதிரி 7 முறை வந்து அடிச்சிருக்காங்க 200 ரன்னுக்கு மேல. இந்த லிஸ்ட்ல சுப்மன் கில் இப்ப இணைஞ்சிருக்காரு. ஒரு இந்திய கேப்டனா இதுக்கு முன்னாடி அதிகபட்ச ரன் யார் அடிச்சிருக்காங்க தெரியுமா? அதாவது டெஸ்ட் மேட்ச்ல சொல்றேன். அது யார் அடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி தாங்க. புனேல நடந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 254 ரன் எடுத்திருந்தாரு விராட் கோலி. அந்த சாதனையுமே இப்போ வந்து சுப்மன் கில் பிரேக் பண்ணிட்டாரு. அவர் ஸ்கோர் 269. சுப்மன் கில் தான் இருக்கிறதுலே வந்து இளம் வயசுல, அதாவது தன்னுடைய 25 வயதிலேயே வந்து டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு ஒரு கேப்டனா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. இதை விட ஏர்லியராகவே ஒருத்தர் அடிச்சிருக்காரு. தன்னோட 23வது வயசுலேயே கேப்டன் பட்டோடி அப்படிங்கிறவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காரு. அதாவது மன்சூர் அலிகான் பட்டோடி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 1964 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அஸ் அ கேப்டனா.
அதை இப்போ வரைக்குமே யாரும் பிரேக் பண்ணல, ஈவன் சுப்மன் கில் கூட பிரேக் பண்ணல. ஆனா இரண்டாம் இளம் வயது டபுள் செஞ்சுரி அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேப்டனா அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது சுப்மன் கில் தாங்க. வெளிநாட்டுல போயிட்டு ஒரு இந்திய கேப்டன் வந்து 200 அடிக்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வந்து விராட் கோலி அடிச்சிருந்தாரு 200 ரன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அடிச்சிருந்தாரு. அது வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் போய் அடிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து சேனா கண்ட்ரீஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 200+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சேனா கண்ட்ரீஸ்ல போய் இந்தியன் கேப்டன் யாருமே வந்து 200+ ரன்ஸ் அடிச்சதே இல்லை. இதுதான் வந்து மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சொல்ல போறது சுப்மன் கில்லோட சாதனை இல்லை, இந்திய டீமோட சாதனை. சரி, இந்திய டீம் வந்து ஒரு சாதனை படைச்சிருக்காங்கன்னா யாரை பீட் பண்ணிட்டு அதை சாதனையை படைச்சிருக்காங்க தானே கேட்குறீங்க. அதுவும் இந்திய சாதனை தாங்க. அப்படி என்ன சாதனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே, நிறைய சாதனை சொல்லிட்டேன், வாங்க பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ்குள்ள போய் விளையாடும் போது, அதாவது 2013 போய் விளையாடும் போது கிட்டத்தட்ட 370 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. அதாவது முதல் 5 விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம். அதே மாதிரியான சாதனையை இத்தனை வருஷம் யாருமே நிகழ்த்தல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 376 ரன் 5 விக்கெட் இழந்ததுக்கு அப்புறம் எடுத்திருக்கிறாங்க இந்திய அணி. அதுக்கு முக்கியமா வித்துட்டது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். இவங்க 3 பேரும் அமைச்ச அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 376 அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் சல்யூட்டே அடிக்கலாம். இங்கிலாந்துல டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லைங்க, அண்டர் 19 மேட்சஸும் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில சாதனைகள் நடந்திருக்கு. என்ன சாதனைகள்னு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 268 ரன்கள் அடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட 40 ஓவர்ல. ஏன் அது 40 ஓவரா மாறுனுச்சுன்னு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சது தான் காரணம். அதனால கொஞ்சம் லேட்டா தொடங்குச்சு. அந்த மேட்ச் வந்து 40 ஓவர் மேட்சா அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து வந்து 268 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே டஃப்ங்க, அதுவும் 40 ஓவர்ல அப்படிங்கிறதுனால இந்தியா டீமும் வந்து ரொம்பவே கடுமையா போராடினாங்கன்னு தான் சொல்லணும். அதுல வந்து ரொம்ப ஈஸியாவே அடிச்சு துவம்சம் பண்ணது வேற யாரும் வேணுங்க, சூரியவம்சி தான். நம்ம வந்து ஐபிஎல்லே பார்த்திருப்போம் சூரியவம்சியோடைய ஆட்டத்தை அவ்வளவு அதகலம் பண்ணிருப்பாரு. சூரியவம்சி இந்த மேட்ச்ல என்னென்ன சாதனைகள் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பால்லே வந்து 50 அடிச்சாரு. அது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தன்னுடைய 31 பால்லே 81 ரன் எடுத்தாரு. அதுல வந்து 9 சிக்ஸஸ் அடக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 54 ரன்னே வந்து அவர் வந்து சிக்ஸஸாலே வந்து டீல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு 9 பால்ல 54 ரன்னுங்கிறது பெரிய சாதனை தானே. அப்படி இருக்கும்போது இந்த சாதனையை இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா, இந்த அளவுக்கு யார் பக்கத்திலே அது இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்தீப் சிங் தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி 7 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த சாதனையை வந்து இவர் வந்து பிரேக் பண்ணியிருக்காரு சூரியவம்சி. இப்போ இந்த சூரியவம்சி அவ்வளவு ரன் எடுத்தார் இல்லையா, அதுதான் இந்த மேட்சை வின் பண்றதுக்குமே வித்துட்டுச்சு. சரி, அப்படி எவ்வளவு ஓவர்ஸ் மிச்சத்துல வின் பண்ணாங்க தெரியுமா? 34.3 ஓவர்லயே இந்த ஸ்கோரை அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா டீம். 5 மேட்சஸ் கொண்ட இந்த சீரீஸ்ல இப்போ வந்து இந்த வின்னுக்கு அப்புறம் இந்தியா 2-1 அப்படிங்கிற லீட்ல இருக்கிறாங்க. அடுத்த இருந்த மேட்ச்ல எப்படி ரிசல்ட் இருக்க போகுதுன்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ நான் சொல்ல போற நியூஸை நீங்க கேட்டீங்கன்னா, என்னடா ஒட்டுமொத்த இந்தியா டீமுமே வந்து இங்கிலாந்துல தான் வந்து வாழ்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். ஏன்னா இப்போ இந்தியன் டீம் உமன்ஸ் டீமுமே வந்து இங்கிலாந்துல தான் விளையாண்டுருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு 5 மேட்சஸ் கொண்ட 2020 சீரீஸ் தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு. அதுல மிகப்பெரிய சாதனையா வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து 100 அடிச்சிருந்தாங்க. என்னடா அதுல என்ன சாதனை அப்படின்னு நினைக்கலாம். இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 2020 100. அதுவா சாதனைனா அதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. என்னன்னா எல்லா கைண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல, அதாவது 50 ஓவர் மேட்சா இருக்கலாம், 2020 இருக்கலாம், டெஸ்ட் மேட்சா இருக்கலாம், இதுல எல்லாத்துலயுமே 100 அடிச்ச முதல் இந்திய வீராங்கனையா வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அது ஒரு சாதனை படைச்சனால ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மேட்சும் நம்ம வின் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்லயுமே வந்து சமய விளையாடி வின் பண்ணாங்க. இன்னைக்கு தேர்ட் மேட்ச் நடக்க போகுது. நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்திய நேரப்படி 11 மணிக்கு ஆரம்பிக்குது. அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா ஹேட்ரிக் வெற்றியா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ்மே அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா எஞ்சி இருக்கிற 2 மேட்ச்ல அவங்க தோத்தாலுமே இந்த சீரிஸ் அவங்க தான் வின் பண்ணிருப்பாங்க இல்லையா. அதனால இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட இன்னைக்கு வந்து களமிறங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்சோட ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும், எப்படி அவங்க வந்து ஹேட்ரிக் வின்னை வந்து பதிவு பண்றாங்களா இல்லையான்னு. சரி, ஆல்ரெடி வந்து நிறைய ரூல்ஸ் பத்தி சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன புதுசா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 மினிட்குள்ள அடுத்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிடணும். புரியல. இப்போ ஒரு ஓவர் போடுறாங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 4 நிமிஷமோ ஆகும். அந்த ஓவர் போட்டு முடிச்சுட்டு அடுத்த பவுலர் போடணும் இல்லையா. அடுத்த ஓவரை அந்த கேப் பிட்வீன் 1 ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் இருக்கிற கேப்பை வந்து வித்தின் 1 மினிட்குள்ள போடணும். அப்படி 1 மினிட் மேல அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வார்னிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் வார்னிங் கொடுப்பாங்க. இதுல என்ன பெருசா இருக்கு பாத்தீங்கன்னா, இல்லங்க தேர்ட் டைம் வார்னிங் கொடுக்க மாட்டாங்க. வார்னிங் கொடுத்ததோட பேட்டிங் டீமுக்கு 5 ரன் கொடுக்க போறாங்க. நடுவில் வந்து இந்த பால் வந்து பவுலிங் போடுறதுக்கு முன்னாடி சலைவை டச் பண்ணி அப்படி பாலை வந்து இது பண்ணுவாங்க,
ஸ்மூத் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பவுலிங் போட்டால் அதில் ஒரு ஸ்விங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து நடுவில் பேன் பண்ணியிருந்தாங்க. அது முக்கியமாக நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா அது வந்து கோவிட் தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எச்சு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஷார்ட் ரன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னது, 2 பேர் ஓடுவாங்க. அப்படி போய் ரீச் பண்ணும்போது சரியா ரீச் பண்ணாம, அதாவது பேட் வந்து அந்த கிரீஸ் லைனை தொடாம திருப்பி வந்திருப்பாங்க. அதாவது 2 ரன்ஸ்க்கு ஓடும் போது அப்படி நடந்திருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 1 ரன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து மிஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு மட்டும் 1 ரன், இன்னொருத்தர் எடுத்தது வந்து ரன் கணக்காகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இப்போ அதை வந்து பெரிய ரூல்ஸா மாத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பண்ணும் பட்சத்துல, அதாவது ஷார்ட் ரன் நீங்க வந்து பண்ணும் பட்சத்துல பவுலிங் டீம் இருக்காங்களா அவங்களுக்கு 5 ரன் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்கோர்ல 5 ரன் மைனஸ் பண்ணிடுவாங்க. டிஆர்எஸ் ரூல்ஸ் பத்தி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பேர் வந்து இது வேணுமா வேண்டாமான்னு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுல ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்ன கரெக்ஷன் தான் கேக்குறீங்க? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பவுலர் வந்து பவுலிங் போடுறாரு. அப்போ வந்து பேட்மேன் வந்து இப்படி ஸ்விங் பண்ணும்போது அப்போ பேட்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவுட் கேட்பாங்க. அதே நேரத்துல இவர் வந்து என் பேட்ல படல அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டு கேட்பாரு. இப்ப 2 பேருக்கும் எப்படி ஒரு டிஆர்எஸ் எடுக்க முடியும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல யாரு ஃபர்ஸ்ட் டிஆர்எஸ் அப்பீல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்க வந்து பேட்ஸ்மேன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா அதை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஒய்டா இல்லையா அப்படிங்கறத தான் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து பவுலிங் டீம் கேட்டிருந்தாங்கன்னா பவுலிங் டீம் அது வந்து விக்கெட்டா இல்லையா, பேட்ல பட்டுச்சா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. இப்படி இந்த ஒரு புது ரூல்ஸை வந்து இம்ப்ளிஃபை பண்ணிருக்காங்க டிஆர்எஸ்ல. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நோ பால்ல வந்து தூக்கி அடிச்சிருவாங்க. அப்போ வந்து நோ பால் அப்பீல் கேட்டுட்டே வந்து ஓடுவாங்க. அப்போ வந்து எத்தனை ரன் ஓடினாலும் அவங்க கேட்ச் பிடிச்சாலுமே வந்து அது நோ பால்னு இருந்துருந்துச்சுன்னா 2-3 ரன் ஓடி இருந்தாலுமே அந்த 2-3 ரன்னும் கணக்கு, அந்த நோ பாலுக்கு உண்டான அந்த 1 ரன்னும் கணக்கு இல்லையா? ஆனா இப்போ வந்து அதுல வந்து ரூல்ஸை மாத்திருக்காங்க. என்ன ரூல்ஸ் தானே கேக்குறீங்க? இப்போ வந்து நான் வந்து நோ பால்ல வந்து தூக்கி அடிச்சுட்டு அதை வந்து ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிட்டார். இப்போ அந்த நோ பாலுக்கு 1 ரன், நான் அதுக்கப்புறம் இங்க ஓடி எத்தனை ரன் எடுத்தனாலும் அதுக்கு 1 ரன் தான் கொடுக்கப்படும். அதே நேரத்துல இப்போ வந்து நான் தூக்கி அடிச்சுட்டு அதே நோ பால்ல இப்போ வந்து அந்த கேட்சை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்துல அப்போ நான் நோ பாலுக்கு 1 ரன் அண்ட் நான் எத்தனை ரன்னாலும் ஓடிக்கலாம். அது இப்போ பழையபடியே இருக்கு. ஆனா கேட்ச் பிடிக்கும் பட்சத்துல 1 ரன் மட்டும்தான். நீங்க எவ்வளவு ரன் ஓடி இருந்தாலும் 1 ரன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல வந்து இவ்வளவு நேரம் சொன்ன இதுலயே வந்து நம்மளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். என்னடா இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு நிறைய போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? இப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு மைனஸான ஒரு ரூல்ஸ் தான் சொல்வேன். என்ன அப்படி என்ன பெரிய மைனஸ் அப்படிதானே கேக்குறீங்க? புரியுது, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். என்ன மேட்டர்னா, இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பவுலிங் போடும்போது ஒரு விக்கெட் கேட்டு அப்பீல் பண்றாங்கன்னா அதை வந்து டிஆர்எஸ் எடுத்து அவங்க வந்து தேர்ட் அம்பையருக்கு அனுப்புவாங்க. தேர்ட் அம்பையர் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அந்த தேர்ட் அம்பையர் செக் பண்றதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுலர் வந்து பவுல் போடுறாரு, அவர் வந்து பேட்ஸ்ல பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணுவாரு. எல்பிடபிள்யூ அப்பீல் பண்றாங்க. அப்போ பேட் பட்டு, இப்போ பேட் பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால எல்பிடபிள்யூ கொடுக்காம இப்போ அந்த பேட்ல பட்ட பால் வந்து ஒரு ஃபீல்டர் கையில போய் ஸ்ட்ரெயிட்டா போய் விழும்போது அது கேட்ச் இல்லையா? முன்னாடிலாம் அது வந்து அப்படி கேட்ச் பிடிச்சிருந்தா அதை அவுட் கொடுத்துருவாங்க. ஆனா இப்போ என்னன்னா, நீ அப்பீல் பண்ணது என்னவோ அதுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அப்பீல் பண்றாங்க எல்பிடபிள்யூக்கு, அப்படின்னா எல்பிடபிள்யூ மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அது பேட்ல பட்டிருக்கு, பேட்ல பட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்ச் பிடிச்சிட்டாங்க, அந்த கேட்ச் அவுட்னு கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி கேட்சுக்கு அப்பீல் பண்ணும்போது அது வந்து பேட்ஸ்ல தான் பட்டிருக்கு, அந்த பேட்ஸ்ல பட்டது எல்பிடபிள்யூன்னு செக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்க திருப்பி அப்பீல் பண்ணாதான் உண்டு. நம்ம வந்து நிறைய கிரிக்கெட் நியூஸ் பார்த்தோம். அதே மாதிரி நிறைய புது கிரிக்கெட் ரூல்ஸையும் பார்த்தோம். இனிமேல் என்னென்ன அப்டேட்ஸ் வருதுங்கிறத அடுத்த ஷோல உங்களுக்கு சொல்றேன். Until then, bye from Vignesh.